ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் மஹி. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். வருண் தனது மொபைல் ஃபோனை பிக் செய்து அதை காதில் வைத்தான். அப்போது சட்டென்று அவன் முகம் மாறத் தொடங்கியது. அதை கவனித்த நித்யா எதுவும் புரியாமல் வருணை பார்த்து கொண்டிருந்தாள். சட்டென்று அந்த காலை கட் செய்தான் வருண். அப்போது நித்யா வருணிடம், வருண், யார் ஃபோனில் என்று கேட்க, வருண் எதுவும் கூறாமல் கட்டிலிலிருந்து எழுந்து தரையில் கிடந்த அவன் டவலை எடுத்து கட்ட ஆரம்பித்தான். அதை கவனித்த நித்யா, என்னங்க, என்னாச்சு, ஏன் எந்திரிச்சிட்டிங்க என்று நித்யா கேட்க, வருண் எதுவும் பேசாமல் தனது மொபைல் ஃபோனை எடுத்துவிட்டு பால்கனிக்கு சென்றான். அங்கே சென்று யாரிடமோ காலில் பேசிக்கொண்டிருக்க, உள்ளே நித்யா அந்த கட்டிலில் ஒரு வெண்ணிற பெட்ஷீட் மட்டுமே போர்த்தியவாறு வருணை கவனித்து கொண்டிருந்தாள். என்ன இது, யார் கூட இந்த நேரத்தில் பேசிகிட்டு இருக்காரு? வருண் முகமே மாறிடுச்சு, யாரா இருக்கும் என்று யோசித்தபடி அமர்ந்திருந்தாள். அப்போது பால்கனியிலிருந்து உள்ளே நுழைந்த வருண் தன் கபோர்டை திறந்து வேகமாக ஒரு டிஷர்ட் மற்றும் ஷார்ட்ஸை எடுத்து அணிந்து கொண்டிருந்தான். அதை கண்ட நித்யா, வருண், என்னாச்சு, யார் கூட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தீங்க? ஆமாம், இந்த நேரத்தில் எங்கே கிளம்பிட்டீங்க என்று நித்யா வருணிடம் கேட்க, ஒன்றும் இல்லடி, ஒரு முக்கியமான வேலை, போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், நீ தூங்கு என்று கூறிவிட்டு தனது மொபைல் ஃபோன் மற்றும் பைக் சாவியை எடுத்துக்கொண்டு அந்த அறையிலிருந்து வேகமாக புறப்பட்டான். என்னாச்சு வருணுக்கு, இந்த நேரத்தில் கிளம்பி எங்கே போகிறாரு? வருண் முகமே சரியில்லையே, ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமா என்று யோசித்தபடி தன் ஆடைகளை மாற்றிவிட்டு கட்டிலில் படுத்து தூங்க ஆரம்பித்தாள் நித்யா. ஆனால் அவளுக்கு தூக்கம் வரவில்லை. வருணை பற்றியே யோசித்து கொண்டு தூக்கமில்லாமல் அங்கும் எங்கும் புரண்டு படுத்து கொண்டிருந்தாள். மணி 2 ஆச்சு, வருண் இன்னும் வீட்டுக்கு வரல, எங்கே போயிருப்பாரு? சரி, கால் பண்ணி கேட்கலாம் என்று யோசித்துவிட்டு தன் மொபைல் ஃபோனில் வருணிற்கு கால் செய்தாள். ஆனால் வருண் நித்யாவின் காலை கட் செய்து கொண்டிருந்தான். என்ன இத்தனை டைம் கூப்பிட்ற, காலை கட் பண்ணிகிட்டே இருக்காரு? சரி, ஏதாச்சும் முக்கியமான வேலையாக இருப்பாரோ, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் என்று யோசித்துவிட்டு கட்டிலில் படுத்து தூங்க ஆரம்பித்தாள் நித்யா. இப்படியே அந்த இரவும் கழிந்தது. காலை வேளையில் அந்த பால்கனியிலிருந்து சூரிய வெளிச்சம் நித்யாவின் முகத்தில் அடிக்க சற்று சோம்பலிட்டபடி தூக்கத்திலிருந்து முழித்தாள் நித்யா. அப்போது நித்யாவின் அருகில் குப்புறப்படுத்தபடி வருண் நன்றாக தூங்கிக் கொண்டிருப்பதை கவனித்தாள். வருணை கண்ட நித்யா சந்தோஷத்தில் அவன் முதுகில் மீது ஏறியபடி அவனை இறுக்கமாக அணைத்து அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். வருண், ஆமா, எப்போ வீட்டுக்கு வந்தீங்க என்று அவனை அணைத்தபடி நித்யா கேட்க, ஏய், தூங்கிட்டு இருக்கேன்ல, டிஸ்டர்ப் பண்ணாதடி, இறங்கு என்று களைப்பான குரலில் வருண் கூற, நித்யாவும் வருண் மிகவும் களைப்பாக இருக்கிறான் என்பதை அறிந்து அவனை விட்டு விலகினாள். வருணை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று எண்ணி அவனுக்கு அந்த பெட்ஷீட்டை நன்றாக போர்த்திவிட்டு அவன் முடியை வருடியபடி அவன் நெற்றியில் முத்தமிட்டு அங்கிருந்து குளியலறைக்குள் சென்றாள் நித்யா. குளித்துவிட்டு கிச்சனுக்கு சென்று சமையல் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள். அப்போது வருண் அறையிலிருந்து வெளியே வருவதை கவனித்தாள் நித்யா. வேகமாக வருணின் அருகே சென்றவள், வருண், என்னங்க, எங்கே கிளம்பிட்டீங்க என்று கேட்க, ஒன்றும் இல்லடி, பேங்க்கில் கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, நான் சீக்கிரம் போகணும், அதான் என்று தன் கை கடிகாரத்தை மாட்டிக்கொண்டவாறே கூறினான் வருண். என்னங்க, மணி 7:30 தான் ஆகுது, இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டீங்க? ஏய், அதான் சொல்கிறேன்லடி, முக்கியமான வேலை இருக்குன்னு, அப்புறம் எதுக்கு சும்மா கேள்வி கேட்டுட்ருக்க என்று வருண் சற்று கோபமாக கேட்க, இல்லைங்க, இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டீங்க, இன்னும் சமையல் வேலை முடியலை, அதான் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்கன்னு கேட்டேன். எனக்கு சாப்பாடெலாம் வேணாம், நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன் என்று கூறிவிட்டு தனது பைக் சாவியை எடுத்துக்கொண்டு வேகமாக வெளியே சென்று விட்டான் வருண். வருணின் இந்த நடவடிக்கை நித்யாவிற்கு புதிதாக இருந்தது. ஆனால் நித்யா இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. மீண்டும் கிச்சனிற்குள் சென்று தன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள். நித்யாவும் தன் காலேஜுக்கு கிளம்பிவிட்டு ஒரு ஆட்டோவில் வந்து இறங்கினாள். அதை கவனித்த நித்யாவின் தோழி அனு நித்யாவிடம் ஓடி வந்து,
ஏய் நித்யா, என்னடி ஆட்டோல வந்து இறங்குற? உன்னோட ஹேண்ட்ஸமான ஹஸ்பண்ட் எங்க என்று அனு நித்யாவிடம் கேட்க, ஒன்றும் இல்லடி, வருணுக்கு பேங்க்ல கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, அதான் சீக்கிரமாக கிளம்பி போயிட்டாரு என்று நித்யா கூற, அப்போது அனு நித்யாவிடம் சற்று சிரித்து கொண்டவாறே, அப்புறம் என்ன நித்யா, நேற்று நைட்டு ஃபுல்லாக ஒரே ஜாலி தான் போலையே. ஒரு ரொமான்டிக்கான புருஷன் உன்னை விட்டு 1 வீக் பிரிஞ்சிருந்ததுக்கு மொத்தமாக சேர்த்து வச்சு செஞ்சிருப்பாரே. என்ன, நான் சொல்கிறது கரெக்டா என்று அனு விளையாட்டாக கூற, ஏச்சி வாய மூடிட்டு வாடி என்று நித்யாவும் சிரித்து கொண்டவாறே இருவரும் கல்லூரியினுள்ளே நுழைந்தனர். இப்படியே நேரம் செல்ல நித்யா கேன்டீனில் அந்த நாற்காலியில் அமர்ந்தபடி வெகு நேரமாக யாருக்கோ தனது ஃபோனில் காலை ட்ரை செய்து கொண்டிருந்தாள். அதை கவனித்த அனு, நித்யா என்னடி, நானும் பார்க்குறேன், அப்பாதிருந்து யாருக்கு கால் பண்ணிட்டு இருக்க என்று அனு கேட்க, ஒன்றும் இல்லை அனு, வருணுக்கு தான் கால் பண்ணுறேன், ஆனால் அவர் ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. காலையில் சாப்பிடாம கூட அவசரமாக கிளம்பி போனார், இப்போ சாப்பிட்டாரா என்னன்னு கூட தெரியல என்று நித்யா சற்று கவலையுடன் கூற, நித்யா விடுடி, ஏதாச்சும் முக்கியமான வேலையாக இருப்பார், எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவரே கூப்பிடுவார், நீ சாப்பிடு. இல்லடி, எனக்கு சாப்பாடு வேணாம் என்று கூறிவிட்டு தன் டிஃபன் பாக்ஸை மூடி வைத்து விட்டாள் நித்யா. இப்படியே நேரம் செல்ல கல்லூரி வேலையும் முடிந்தது. அப்போது கல்லூரியை முடித்துவிட்டு வெளியே வந்த நித்யாவின் கண்கள் வருணை தேடின. ஆனால் வருண் அங்கு இல்லை. நித்யா தன் கல்லூரி வாசலில் நின்று கொண்டவாறு சிறிது நேரம் வருணுக்காக காத்து கொண்டிருந்தாள். தன் கை கடிகாரத்தை கவனித்தபடி, என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, வருணை இன்னும் காணோம், ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு, வருவாரா மாட்டாரா என்று யோசித்து கொண்டிருந்தாள். நேரம் செல்ல செல்ல இதற்கு மேல் காத்திருப்பது வீண்தான் என்று எண்ணி மீண்டும் ஒரு ஆட்டோவை பிடித்து அவள் வீட்டிற்கு சென்றாள். ஆட்டோவிலிருந்து இறங்கி உள்ளே நுழைந்த நித்யாவை கவனித்த பார்வதி, நித்யா என்னம்மா, வரும்போது ஆட்டோவில் வர, ஏன் நித்யா வருண் உன்னை பிக்கப் பண்ண வரலையா என்று பார்வதி நித்யாவிடம் கேட்க, அத்தை அது வருண் தான் கால் பண்ணி நான் வரல, லேட் ஆகும், நீ ஆட்டோவில் போன்னு சொல்லிட்டாரு, அதான் ஆட்டோவில் வந்து இறங்கினேன் என்று கூறி சமாளித்து விட்டு தன் அறையினுள் நுழைந்தாள் நித்யா. பார்வதியும் இதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. இப்படியே சிறிது நேரம் செல்ல நித்யா தன் வேலைகளை முடித்துவிட்டு வருணிற்காக காத்து கொண்டிருந்தாள். தன் மொபைல் ஃபோனிலிருந்து மீண்டும் வருணுக்கு கால் செய்ய நித்யாவின் எந்த ஒரு காலையும் வருண் அட்டன் செய்யவில்லை. இதனால் மிகவும் வருத்தத்துடன் அந்த சோஃபாவில் அமர்ந்திருந்தாள் நித்யா. இரவு நேரமும் நெருங்கியது. அப்போது அந்த வீட்டின் காலிங் பெல் சத்தத்தை கேட்டதும் நித்யா வேகமாக ஓடிச் சென்று வீட்டின் கதவை திறந்தாள். வெளியே வருணை கண்ட நித்யாவின் முகத்தில் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. ஆனால் வருணின் முகம் சற்று சோர்வாக இருப்பதை கவனித்தாள் நித்யா. வருண் எதுவும் கூறாமல் அமைதியாக தன் அறையின் உள்ளே நுழைந்தான். உள்ளே நுழைந்தவன் தன் பைக் சாவியை அங்குள்ள ஹேங்கரில் மாட்டிவிட்டு தன் சட்டை பட்டன்களை கழட்டி கொண்டிருந்தான். அப்போது அறையின் உள்ளே நுழைந்த நித்யா அறையின் கதவை தாளிட்டு வேகமாக வருணின் அருகே சென்று அவனை பின்னிருந்து அணைத்தபடி அவன் பின் கழுத்தில் முத்தமிட்டாள் நித்யா. என்ன, என் புருஷனுக்கு அங்கே நிறைய வேலை இருந்துச்சா என்று வருணை அணைத்தபடி அவன் தோளில் சாய்ந்து நித்யா கேட்க, அப்போது வருண் தன் மேனியை அணைத்திருந்த நித்யாவின் கைகளை எடுத்து விட்டான். நித்யா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடி என்று கூறியபடி அவள் கைகளை எடுத்துவிட்டு அந்த கபோர்டை திறந்து ஒரு டிஷர்ட்டை எடுத்து மாற்ற ஆரம்பித்தான் வருண். வருண், நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே போகலாமா? எனக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும், என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா என்று நித்யா கேட்க, ஏய் நித்யா, சொல்கிறேன்லடி எனக்கு டயர்டாக இருக்குன்னு, நீயே போய் வாங்கிக்கோ, நான் வரல என்று வருண் கூற நித்யாவின் முகம் வாடியது. வருண், நான் மட்டும் இப்படி தனியாக போகிறது? ஏண்டி, நீ என்ன சின்ன பிள்ளையா? சும்மா கடைக்கு போகிறதுக்கெலாம் என்ன கூட்டிகிட்டு இருக்க? உனக்கு வேணுங்கிறத நீயே போய் வாங்கிக்கோ, இல்லைனா காலையில் அம்மாவை கூப்பிட்டு போ. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்கணும், டிஸ்டர்ப் பண்ணாத என்று கூறியபடி வருண் அந்த கட்டிலில் சென்று படுத்துக்கொண்டான். வருணின் இந்த மாற்றம் நித்யாவிற்கு மிகுந்த மனவேதனையை தந்தது. இப்படியே 2-3 நாட்கள் செல்ல ஆரம்பித்தன. இந்த 3 நாட்களும்
வருண் இரவு 11 மணிக்கு மேல் நித்யா தூங்கிய பின்னே வீட்டிற்கு வருவான். மீண்டும் காலையில் நித்யா தூங்கி எழுவதற்கு முன்பாகவே வருண் வெளியே சென்று விடுவான். இப்படியே 2-3 நாட்களும் கடந்தன. வருண் நித்யாவிடம் முன்பு போல சரியாக கூட முகம் கொடுத்து பேசி அவளுடன் நேரத்தை செலவு செய்யாமல் அவளை கண்டுகொள்ளாமல் இருக்க, இதனால் மனமுடைந்து போனாள் நித்யா. இதை பார்வதியும் கவனிக்க ஆரம்பித்தார். என்னங்க, கொஞ்ச நாளா வருணோட நடவடிக்கையில் ஏதோ மாற்றம் தெரியுது. அவன் முன்ன மாதிரி இல்லை. வீட்லேயே தங்க மாட்டேங்கிறான். வீட்டுக்கு எப்போ வரான், எப்போ போகிறான் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நித்யா கிட்ட கூட சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறான். பாவங்க நித்யா. அவள் எவ்வளோ குறும்புத்தனமா துரு துருன்னு இருக்கிற பொண்ணு. ஆனால் இப்போது அவன் முகத்தை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. இந்த வருண் ஏன் இப்படி பண்ணுறான்? நீங்களாச்சும் அவன்கிட்ட என்னன்னு கேளுங்களேன் என்று பார்வதி தன் கணவனிடம் கூற, இங்கே பாரு பார்வதி, அவன் தான் சொன்னான்ல பேங்க்கில் கொஞ்சம் வேலை இருக்குது, ஆடிட்டிங்லாம் போகுதுன்னு. பசங்கள்லாம் அப்படி தான். அவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல எவ்வளோ டென்ஷன் இருக்கும் தெரியுமா? என்னங்க நீங்களும் புரியாமல் பேசுகிறீங்க? என்னதான் வேலை பார்க்குற இடத்துல டென்ஷன் இருந்தாலும் பொண்டாட்டி கூட கொஞ்சமாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல. பார்வதி, எனக்கு புரியுதுமா. அவனோட நிலைமையிலேருந்து பார்த்தா தான் அவன் கஷ்டம் என்னன்னு நமக்கு தெரியும். அதெல்லாம் நித்யாவே புரிஞ்சுப்பா. நீ எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காத. ஒர்க் ப்ரெஷர்லாம் முடிஞ்சதோ வருண் பழையபடி நார்மலாயிருவான் என்று பார்வதியின் கணவர் கூற, பார்வதியும் சற்று சமாதானமாகினார். இப்படியே நேரம் சென்றது. இரவு 2 மணி அளவில் வருண் தனது வீட்டின் முன்பு அவன் பைக்கை நிறுத்திவிட்டு வீட்டின் உள்ளே நுழைந்தான். தன் அறையின் உள்ளே நுழைந்தவன் தன் சட்டையை கழட்டி கொண்டபடியே நித்யாவை பார்த்தான். நித்யா அந்த கட்டிலில் படுத்து நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். நித்யாவை கண்ட வருண் தன் சட்டையை கழட்டிவிட்டு நித்யாவின் அருகே நெருங்கினான். அவள் அருகே வந்த வருண், நித்யா என்று வருண் கூப்பிட, தூக்கத்திலிருந்து மெதுவாக தன் கண்களை திறந்து பார்த்தாள் நித்யா. தன் அருகே வருணை கண்ட நித்யா, வருண் எப்போ வந்தீங்க என்று கேட்க, வருண் எதுவும் கூறாமல் நித்யாவின் உதட்டில் முத்தமிட ஆரம்பித்தான். இத்தனை நாட்களுக்கு பிறகு வருண் கொடுத்த முத்தத்தால் கிறங்கி போனாள் நித்யா. அப்போது அவன் முத்தத்தில் இருந்து தன் உதட்டை விடுவித்தவள், வருண் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று கூற, இப்போ என்னடி பேச? அப்புறம் பேசிக்கலாம், கொஞ்ச நேரம் அமைதியாரு என்று கூறியபடி மீண்டும் அவள் எதிரில் முத்தம் பதிக்க ஆரம்பித்தான். உணர்ச்சிகளை இழந்த நித்யா வருணை இறுக்கி அணைத்தபடி அவளும் முத்தமிட்டு கொண்டிருந்தாள். வருண் அவள் கன்னம் கழுத்து என்று அழுத்தமாக தன் முத்தத்தை பதித்து கொண்டிருந்தான். அப்போது நித்யாவை எழுப்பி கட்டிலில் அமர வைத்தவன் நித்யாவின் ஆடைகளை களைத்தான். மீண்டும் அவளை கட்டிலில் தள்ளி அவள் மீது படர்ந்து அவள் அங்கமெங்கும் முத்தமிட்டு கொண்டிருந்தான். வருணின் கைகள் அவள் அங்கங்களில் விளையாடி கொண்டிருந்தன. வருணின் சட்டையில்லா மேனியை நித்யாவின் அழகிய விரல்கள் வருடத் தொடங்கின. வருணும் நித்யாவின் முகம் முழுக்க முத்தம் கொடுத்து கொண்டிருக்க, அப்போது அவள் கூந்தல் அவள் முகத்தில் விழுந்து அவள் அழகிய முகத்தை மறைத்து கொண்டிருந்தது. அந்த முடியை தன் விரல்களால் வருடியபடி ஒதுக்கிவிட்டான் வருண். நித்யா, ஓ ஹார கட்டுறியா? ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கு என்று மூச்சு வாங்கிக் கொண்டே வருண் கூற, நித்யா சற்று சிரித்து கொண்டவாறே கட்டிலிலிருந்து எழுந்து தன் தலைமுடியை லப்பர் பேண்டை வைத்து ஒரு போனிடெயில் போட்டு முடிந்து கொண்டாள். மீண்டும் வருணின் அணைப்பில் புகுந்து கொண்டாள் நித்யா. வருணும் மீண்டும் அவள் மீது படுத்து அவளிடம் எல்லை மீற ஆரம்பித்தான். அப்போது திடீரென்று வருணின் மொபைல் ஃபோனிற்கு அழைப்பு வர, நித்யாவின் மீது படுத்து கொண்டவாறே தன் பேண்ட் பாக்கெட்டில் உள்ள மொபைல் ஃபோனை எடுத்து பார்த்தான் வருண். அந்த மொபைல் நம்பரை கண்டதும் வருண் அந்த காலை கட் செய்துவிட்டு நித்யாவின் மீது இருந்து எழுந்தான். கீழே இறங்கியவன் மீண்டும் தன் சட்டையை எடுத்து மாட்டிக்கொள்ள அதை கவனித்த நித்யா, வருண் என்னாச்சு? மறுபடியும் எங்கே கிளம்பிட்டீங்க, அதுவும் இந்த நேரத்தில் என்று நித்யா சற்று கோபமாக கேட்க, நித்யா ஒரு முக்கியமான வேலை, நான் வந்து சொல்கிறேன் என்று கூறியபடி தன் சட்டை பட்டன்களை மாட்டிக்கொண்டவாறே வருண் அங்கிருந்து கிளம்ப, அப்போது நித்யா வருணின் கையை பிடித்து கொண்டாள். வருண் எங்கே போகிறீங்க? நானும் கொஞ்ச நாளாக கவனிக்கிறேன். நீங்கள் எங்கே போகிறீங்க?
எப்போ வீட்டுக்கு வரீங்க? எதுவுமே புரிய மாட்டேங்குது. அப்படி யாரை பார்க்க போறீங்க? என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறீங்களா? இப்போ என்னன்னு சொல்ல போறீங்களா இல்லையா என்று நித்யா சற்று கோபமாக கேட்க, அப்போது வருண், இங்க பாருடி, அதான் முக்கியமானவளன்னு சொல்றேன்ல, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது என்று நித்யாவின் கைகளை எடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் வருண். நித்யாவின் கண்கள் கலங்க ஆரம்பித்தன. வருணின் இந்த மாற்றத்தை சற்றும் எதிர்பார்க்காத நித்யா என்னவென்று புரியாமல் யோசித்து கொண்டே அந்த கட்டிலில் உள்ள தலையணையை இறுக்கி அணைத்தபடி படுத்துக்கொண்டாள். இப்படியே நாட்கள் செல்ல ஆரம்பித்தன. வருண் மற்றும் நித்யா இருவருக்கும் இடைவெளி அதிகரித்தது. இருவரும் சரியாக பேசிக்கொள்ளவில்லை. வருண் வீட்டில் இருக்கும் நேரமும் குறைந்தது. இப்படியே அவர்களின் அழகான காதல் வாழ்க்கையில் சின்ன விரிசல் ஏற்பட்டது. ஒரு நாள் கல்லூரியில் நித்யா வழக்கம் போல வருணை பற்றி சிந்தித்தவாறு சோகமாக அமர்ந்திருந்தாள். அதை கவனித்த அனு, நித்யா, உனக்கு என்னடி ஆச்சு? நானும் கொஞ்ச நாள் கவனிக்கிறேன். நீ ஏன் இப்படி இருக்க? உன் மைண்டில் ஏதோ ஓடிட்டுருக்கு, ஆனால் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. என்னடி ஆச்சு? வருணுக்கும் உனக்கும் ஏதாச்சும் ப்ராப்ளமா என்று அனு கேட்க, சட்டென்று அணுவை இறுக்கி அணைத்தபடி அழத் தொடங்கினாள் நித்யா. நித்யா, என்ன ஆச்சு? எதுக்கு அழுகிற என்று அனு கேட்க, அனு, வருண் என்னை ஏதோ அவாய்ட் பண்ணுற மாதிரி தோணுது என்று நித்யா கூற, ஏய், என்னடி சொல்கிற? நித்யா, நீயா ஏதோ யோசிச்சுட்டு இருக்காத, அப்படிலாம் எதுவும் இருக்காதுடி என்று அனுவும் நித்யாவை சமாதானம் செய்தாள். இல்லை அனு, நாங்கள் ஒழுங்காக பேசியே எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? அவர் இப்பெல்லாம் வீட்லேயே இருக்க மாட்டேங்கிறாரு. இங்கே பாரு நித்யா, அவருக்கு ஏதாச்சும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், அதனால கூட இப்படி பண்ணலாம், வேற எதுவும் இருக்காதுடி. இல்லை அனு, நான் அப்படி தான் நினச்சேன், ஆனால் அவர் வேணும்னே பண்ணுற மாதிரி இருக்கு. எவ்வளோ ஒர்க் ப்ரெஷராக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு கால் அட்டன் பண்ணி என் கூட பேசுறதுக்கு என்ன? வருண் ரொம்ப மாறிட்டாரு. அவர் ஏன் இப்படி இருக்காருன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குடி என்று நித்யா வருத்தத்துடன் பேசிக்கொண்டிருந்தாள். நித்யாவை இப்படி காண அணுவிற்கும் கஷ்டமாக இருந்தது. அவளும் நித்யாவை அணைத்தபடி சமாதானம் செய்து கொண்டிருந்தாள். அன்று மாலை வேளையில் நித்யா தன் வீட்டில் வருணை நினைத்தபடியே அமைதியாக அமர்ந்திருந்தாள். அப்போது பார்வதி நித்யாவின் அருகே வந்து, நித்யா, வருண் எப்போ வருவான்னு தெரியுமாமா? உன்கிட்ட எதுவும் கால் பண்ணானா என்று பார்வதி நித்யாவிடம் கேட்க, இல்லத்த, அவர் எதுவும் எனக்கு கால் பண்ணல. எப்போ வருவாருன்னு எனக்கு சரியாக தெரியல. ஓ, அப்படியாம்மா? சரி நித்யா, வீட்டில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும், நான் பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்று பார்வதி கூற, அத்தை, நீங்கள் இருங்க, நான் போயிட்டு வரேன். பரவாயில்லம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். அத்தை, நான் சும்மா தானே இருக்கேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன், கொடுங்க என்று தன் அத்தையின் கையில் இருந்த லிஸ்டை வாங்கி கொண்டு அங்கிருந்து புறப்பட்டாள் நித்யா. அங்கே சூப்பர் மார்க்கெட்டில் வீட்டிற்கு தேவையான பொருட்களை எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். அப்போது அங்கு வருண் பணிபுரியும் வங்கியின் ஏஜிஎம் நித்யாவை கண்டதும் அவள் அருகே சென்று, என்னம்மா நித்யா, எப்படி இருக்க என்று கேட்டதும் அவரை கவனித்த நித்யா, சார் நீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? இருக்கேம்மா. என்ன, வீட்டுக்கு ஷாப்பிங்கா? ஆமாம் சார். என்னம்மா நீ மட்டும் வந்திருக்க, வருண் வரலையா என்று அவர் கேட்க, இல்லை சார், அவர் வரல, நான் மட்டும்தான் வந்தேன். சரி நித்யா, வருண் என்ன பண்ணுறான்? அவனை பார்த்தே 1 வீக் மேலாச்சு, என்ன ரொம்ப பிஸியாக இருக்கானா என்று அவர் கேட்டதும் சற்று சந்தேகத்துடன், என்ன சார், வருண் பேங்க்ல தானே இருப்பார், நீங்கள் அவரை பார்க்கலையா என்று நித்யா கேட்க, நித்யா என்னம்மா சொல்கிற? வருண் பேங்க் வந்தே 1 வாரம் ஆச்சு. ஏதோ பர்சனல் வேலை இருக்குன்னு 1 வீக் என்கிட்ட தான் லீவ் சொல்லிட்டு போனான் என்று அவர் கூறியதை கேட்டதும் நித்யாவிற்கு அதிர்ச்சி தாங்க முடியவில்லை. என்ன, வருண் பேங்க்குக்கு போகலையா? பேங்க்ல தானே ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ வருண் எங்கே போகிறாரு என்று சிந்திக்க ஆரம்பித்தாள் நித்யா. நித்யா, என்னம்மா, வருண் லீவ் போட்டது உனக்கு தெரியாதா என்று அவர் கேட்க, சற்று போலியான சிரிப்பினால், சார் தெரியும்,
நான் தான் டக்குன்னு மறந்துட்டேன். வருண் என்கிட்ட சொல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டாரு என்று நித்யா கூறியதும், ஆமாம் ஆமாம், வருணுக்கு அவன் பொண்டாட்டி தானே எல்லாமே. வாடா பார்ட்டிக்கு போகலான்னு கூப்பிட்டா கூட என் பொண்டாட்டிக்கிட்ட கேட்டு வரேன்னு உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் வருவான் என்று அவர் கூற, நித்யா அந்த போலியான சிரிப்பிலே, சார், எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வேகமாக புறப்பட்டாள். செல்லும் வழியில், என்ன நடக்குதுங்க? வருண் என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறாரா? எதுக்காக போய் சொல்லிட்டு போகணும்? அப்படி யாரை பார்க்க போறாரு? அவர் ஏதாச்சும் தப்பு பண்ணுறாரா? சேச்சா, அப்படிலாம் இருக்காது. ஆனால் ஏன் என்கிட்ட இருந்து இதை மறைக்கணும் என்று தன் மனதிற்குள் பல கேள்விகளுடன் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தாள். அப்போது அந்த டிராஃபிக் சிக்னலில் சாலையை கடக்க நின்று கொண்டிருக்கும்போது அங்கு தூரத்தில் வருண் தனது பைக்கில் சிக்னலிற்காக காத்து கொண்டிருப்பதை கவனித்தாள். வருணை கூப்பிடலாம் என்று யோசிக்க, அப்போது சிக்னல் விழுந்து வருணின் பைக் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்தது. அப்போது வருணின் பைக்கில் அவன் பின்னால் ஒரு பெண் உட்கார்ந்திருப்பதை கவனித்தவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். ஏனெனில் வருணின் பின்னால் அமர்ந்திருந்தது வருணின் முன்னாள் மனைவி பவித்ரா. இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் கதைகளை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட நீ இருந்தால் தொடர்கதையின் அடுத்த பாகத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.